ஹலோ, வெல்கம் டு குவிக் குக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயும் கொஞ்சம் சீக்கிரம் சூடாகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை ஒரு மணம் கொடுக்கும். பொரியாமல் வெங்காயத்தை ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து அந்த டேஸ்ட் நல்லா வரும். வெங்காயமும் உங்களுக்கு சீக்கிரம் நல்லா வதங்கும். அதையும் நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, புதினா, நான் இதோட புதினா போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுற 2 தக்காளி, கொஞ்சம் கையளவு புதினா, அப்புறம் வரமிளகாய் எல்லாமே நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நம்ம இப்போ வதக்கிக்கலாம். நல்லா எவ்வளோக்கு வதக்குறோமோ நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் கிரேவி. ஸோ என்ன நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றாமல் வதக்கினா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது 3 நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் கரம் மசாலா தூள், இல்லை சிக்கன் கறி மசாலா, இல்லை மட்டன் கறி மசாலா எதை வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கான டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். நான் இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். ஏன்னா குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் இருந்தால் அதையெல்லாம் டக்குன்னு எடுத்துரும். ஸோ அதனால் நான் எப்போதுமே பிளாக் பெப்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இப்போ கடைசியாக நம்ம அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சிக்கனை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரேவியை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா கிரேவி டேஸ்ட்னா அருமையாக இருக்கும். ஒரு சிலவங்க மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. பட் நான் அதில் மிக்சியில் போடாமல் குக்கர்லேயே வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அது விசில் வந்த இதில் இப்போ நம்ம சிக்கனை அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு. வேணாக்க 2 இது நல்லா இன்னும் மசிச்சு விட்டுக்கோங்க. கிரேவி டேஸ்ட்டு நல்ல கன்சிஸ்டன்சி. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க தேவை கிடையாது. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா போட்டு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா நிறையா விட வேணாம். ஸோ நல்லா அதை வதக்கி விட்டீங்க அப்படின்னாக்க அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர், நான் 1 டம்ளர் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய், பூண்டு, கசகசை, சோம்பு இது 4 பொருட்களையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் கிரேவிக்கு நமக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 3 விசில், 2 விசில் விடுங்க. சிக்கன் ஏன்னா சீக்கிரம் வெந்துடும், நமக்கு ரொம்ப விசில் விட தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு சிக்கனும் ஒவ்வொரு மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 2 கொதி நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தேங்காய் கம்மியும் பண்ணிக்கலாம், இல்லை கூடவும் சேர்த்துக்கலாம்.
பசங்க வந்து அவ்வளோ காரம் சேர்க்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்காக வெறும் சோம்பும் கடுகு மட்டும் போட்டு நான் தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி. ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. பொரியாமல் எடுத்து போடாதீங்க, அது டேஸ்ட்டு கொடுக்காது. எந்த ஒரு குழம்புக்குமே நம்ம வந்து கடைசியாக தாளித்து போட்டால் தான் அதோட மணமும் அந்த ருசியுமே டோட்டலாக மாற்றும். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இட்லிக்கோ தோசைக்கோ இது சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஆர்டிஃபிஷியலான மசாலா நான் எதுவுமே சேர்க்கலை. ஸோ நீங்கள்